முடிச்சு ஓர் ஆச்சரிய தேடல். வணக்கம் நேயர்களே, மாயன்கள் என்ற மகா புத்திசாலி இனம் பற்றி கடந்த வாரம் ஆராய்ந்தோம். யார் இந்த மாயன்கள்? இப்பொழுதும் அவர்களின் சந்ததி உள்ளதா? இந்த ஆச்சரிய தேடலின் முக்கிய கட்டத்தில் நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். திடீரென மாயமாய் போன அந்த மாயங்கள் பற்றி பல ஆண்டுகால ஆராய்ச்சியின் மூலம் விடை அளித்திருக்கிறார்கள் உலகின் மூத்த ஆராய்ச்சியாளர்கள். அதில் பெரும்பாலானவர்கள் கூறும் கருத்து என்ன தெரியுமா? வாருங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம். ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆதி தமிழர்கள்தான் காலத்தின் கட்டாயத்தால் இடம்பெயர்ந்து மொழி மறந்து வம்சத்தின் முகவரியை தொலைத்த மாயன்கள் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆதி தமிழர்களின் உருமாற்றம்தான் மாயன்கள் என்கின்ற வாதத்தை நமது ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களும் முன்வைக்கின்றனர் என்பது இதில் முக்கிய அம்சம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகாவை மையமாக கொண்டும் இந்தியாவின் தென் தமிழகத்தை ஒட்டியும் ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கோண்டுவானா என்று பெயரிடப்பட்ட இந்த கண்டம்தான் பிற்காலத்தில் ஆதி தமிழர்கள் வாழ்ந்த குமரி கண்டம் என்பதற்கான ஆதாரங்கள் தற்போதும் உள்ளன. ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இந்த கருத்தை கூறவில்லை. நம்முடைய பண்டைய இலக்கியங்களிலும் இது பற்றிய குறிப்புகள் பல உள்ளன. மேலோர் சிறப்பில் முகில் தோய் மாடம் மயன் பண்டு இழைத்த மரபனதுதான் என்பது சிலப்பதிகார வரிகள். எனவே மயனுடைய இந்த நெறிமுறையை மயன் முறையை பின்பற்றி தெய்வங்களுக்கு கோயிலும் அரசர்களுக்கு அரண்மனையும் பெருமக்களுக்கு மாட மாளிகையும் எடுத்திருக்கின்றார்கள். இந்த மாட மாளிகையை பற்றி என்னென்ன நகரங்கள் இருந்ததை பற்றியெல்லாம் சங்க இலக்கியங்கள் கூறுகிறது. புகார் நகரத்தை பற்றி சிலப்பதிகாரமும் பட்டினப்பாலையும் விரித்து கூறுகிறது. அந்த நகரம் ஆறு போன்று அகன்ற தெருக்களை உடையதாக இருந்தது. பெரும் மாட மாளிகைகள் இருந்தன. அதில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தது. அந்த தெருக்கள் வழியாக குதிரை பூட்டிய தேர்கள் வேகமாக ஓடின. அவற்றின் புழுதிகள் அந்த ஓவியங்களில் படிந்தன. இதனை பட்டினப்பாலை மிகச் சிறப்பாக கூறுகிறது. ஏறுபுற தேராகி தேரோட துகள் கிளம்பி வேறுபட்ட வினை ஓவத்த வெண்கோயில் மாசூட்டும் என்று. எனவே பெரும் மாளிகையிலெல்லாம் அந்த மரபை பின்பற்றி எடுத்ததாக அறிகிறோம். அதுபோன்று மதுரை மாநகரம் தாமரை மலரை போன்று இருந்தது. அதனுடைய தெருக்கள் பிரம்மனுடைய உண்டியில் பூத்த தாமரை மலரின் இதழ்களை போன்று இருந்ததாக கூறப்படுகிறது. பெருவின் இதழகத்தனைய, அதாவது பூவின் இதழகத்தனைய தெருவம் என்பது இலக்கியம். மதுரை காஞ்சியும் பரிபாடலும் மதுரை மாநகரின் சிறப்பை கூறுகின்றன. காஞ்சி மாநகரை பற்றி பெரும்பானாற்றுப்படை கூறுகிறது. தண்டி அலங்காரம் என்னும் ஒரு நூல் அந்த காஞ்சி மாநகர் மயிலை போன்று அமைந்திருந்தது என்று கூறுகிறது. இத்தகைய வடிவ அமைப்புகளை எல்லாம் மயன் மரபை பின்பற்றிய தமிழகம் முழுவதும் செய்து வந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் மொழிகளின் பெயர்களால் பிரிக்கப்படாமல் குழுக்களின் பெயர்களாலேயே அழைக்கப்பட்டனர் என்பது சுவாரஸ்யமான உண்மையாகும். அதாவது குமரி கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அனைவரும் அபோர்கின்கள், ஈழர்கள், வேட்டுவர்கள், நாகர்கள், யட்சர்கள், மாயன்கள் என்று பல குழுக்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். மாயனை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இப்போ நம்ம குமரி கண்டத்தில் தோன்றி ஒன்று சொல்றாங்க. அதே மாதிரி அவன்
திதியினுடைய மகன்னு சொல்றாங்க, விஸ்வகர்மாவனுடைய மகன்னு சொல்றாங்க, இக்கிரதா என்பவருடைய குமரன்னு சொல்றாங்க. இப்ப ராவணனுடைய மனைவியா இருக்கிற மண்டோதரி மயனுடைய மகள்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் அது பல்வேறு செய்திகள் மயனை பற்றி சொல்லி இருக்கு. இது வடமொழியிலையும் மயன் சிறந்திருந்தாருங்கிறத அதையும் சொல்றாங்க. மய மதம் முழுக்க கிரந்தத்தில் எழுதப்பட்டது. அதனால வடமொழியிலையும் அவங்க சிறந்திருந்தாங்கன்னு சொல்ற இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. 200 வருடத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் வாசனை பொருட்களை தேடி இந்தியாவிற்கு முதல் முறையாக வந்தார்கள் என்றுதான் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் உலகம் முழுவதும் சென்று வர்த்தகத்தில் ஈடுபட்டனர் என்ற உண்மை உலகிற்கு மறைக்கப்பட்டு விட்டது. மயனுடைய சீடர்கள் தான் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்றவங்க. இது போன்ற இந்த மயன் கலையை வெளிநாட்டிலையும் பரப்புனாங்க. அதாவது அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு தான் கோயில்களும் கட்டடங்களும் வெளிநாட்டில எல்லாம் கட்டப்பட்டதுங்கிற செய்தியும் வரலாற்று எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இவ்வாறு சீரும் சிறப்புமாக வாழ்ந்த நம் முன்னோர்கள் திடீரென எங்கே போனார்கள்? இந்தியாவின் அளவிற்கு இருந்த அந்த பெரிய குமரி கண்டம் என்ன ஆனது? மாயன்கள் எப்படி பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள மெக்சிகோவை சென்று அடைந்தனர்? இவ்வாறு பல சந்தேகங்கள் எழுவது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் சந்தேகங்கள் பிறந்தால்தானே கேள்விகள் உதயமாகும். கேள்விகள் உதயமானால்தான் விடைகளுக்கு உண்மைகளும் வெளிப்படும். தோண்ட மர்மங்களை கொண்ட இந்த சுவாரஸ்யமிக்க தொடரை ஒரு சிறு இடைவேளைக்கு பின்னர் பார்க்கலாம்.